தீபாவளிக்கு இன்னும் 2 டேஸ் தான் இருக்குது. ஸோ இந்த தீபாவளி லேடிஸை பொறுத்த வரைக்கும் பிஃபோர் மேரேஜ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வைப்ரேஷன் மோட்லேயே தான் இருப்போம். தீபாவளி ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னாலே அதுக்கு ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கு அக்சசரிஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், இல்லை பேரண்ட்ஸோடு சேர்ந்து பலகாரம் சுடுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு நாள் முன்னாடி வந்து நம்ம வைக்கிற மெஹந்தியாக இருக்கட்டும், வீட்டுக்கு வெளியில் போடுற கோலமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அப்படியே நம்மளை ஒரு வைப்ரேட் மோட்லேயே வச்சுட்ருக்கோம். பட் ஆஃப்டர் மேரேஜ் வந்து பார்த்திங்கன்னா அந்த வைப்ரேட் மோட் வந்து ஃபுல்லாக கிச்சன் பக்கம் போயிடும். காலையில் தீபாவளிக்கு என்ன சமைக்கணும், மத்தியானம் என்ன சமைக்கணும், நைட்டுக்கு என்ன சமைக்கணும், ஏன்னா அன்றைக்கி ஸ்பெஷல் டே வேறு, எனக்கு இது வேணும் அது வேணும் நான்வெஜ் வேணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த தீபாவளி அன்றைக்கி நம்ம எடுக்கிற ட்ரெஸ்ஸு கூட நம்மளால் அன்றைக்கி போட முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. பெரிய கொஸ்டின் மார்க் தான். எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போனாங்கன்னா கொஞ்சம் நேரம் போட்டு மறுபடியும் வந்துட வேண்டியதான். அதுவும் வெளியில் போகல அப்படின்னா நம்மளுக்கு வந்து கிச்சனே கதின்னு சொல்லிவிட்டு ஏதாவது புது நைட்டி எடுத்திருந்தா அன்னைக்கு போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் நேரம் போட்டுட்டு நம்ம தீபாவளி முடிஞ்சதுன்னு மாற்றிக்க வேண்டியது தான்.